guys, welcome back. இன்னைக்கு நம்ம டிலைட் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளியின் ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ், அவருக்கு பேர்லாம் வச்சிருக்காங்க நீதி நேர்மை நியாயம்னு, அதெல்லாம் தெரியாது, அவர் நீதியான். ஸோ அவர் மேலே இப்போ சில அலிகேஷன்ஸ் வருதுல்ல, அதில் என்னென்னா ஒரு வீடியோ அப்லோட் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சோ அதையே டாப்பிக்காகவும் வச்சுருக்காங்க. அதாவது மாதம்பட்டி அவங்களோட அந்த செகண்ட் ஒய்ஃப் இஷ்யூவில் அவங்க ஒய்ஃப் ஏதோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போல். இவர் வந்து அந்த காதோல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. ஏய் எப்படி இருக்கு, சாப்பிட்டியா, காஃபி குடித்தேன், ஒன்றுக்கு போனேன், அப்புறம் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், பொண்டாட்டி அது இதுன்னு ஏதோ பண்ணி வச்சுருக்காரு. ஏதோ அதை எதுக்கு முதல் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதை ரெக்கார்ட் பண்ணதை எதுக்கு வெளியே விடுறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு வீடியோ வெளியே வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறாங்க, மாதம்பட்டியை சார்ந்தவர்கள், அதாவது மாதம்பட்டியோட தற்போதைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் குரேஷி, அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு சீட்டிங் வீடியோ, அதை நீங்கள் ரீல்ஸாக எடுத்து பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிடபிள்யூசிலேருந்து எலிமினேட் ஆன உமேர் அதே மாதிரி ஒரு ரீல்ஸுக்கு செகண்ட் வீடியோ போட்டார். ஸோ உமேரையும் இவரையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நேத்தான் முந்தின நாள் தெரியல, நம்ம இவர் மேலே ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, புது கேஸு நாஞ்சில் விஜயன் மேலே ஏதோ திருநங்கை ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தா இப்போ நாஞ்சில் விஜயனும் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ போடுறது எல்லாமே விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் தான். அப்போ நம்ம நினச்சோம் மேபி மாதம்பட்டி வந்து இதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இதை வந்து ஃபன்னாக்கி நார்மலைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணுறாரு போலன்னு பார்க்கும்போது மாதம்பட்டி பேட் ஸ்ட்ராட்டஜி, டாக்ஸிக் ஈகோ வார் இன் சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டியோட தப்பான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு வீடியோ வந்திருக்கு. அது என்ன ஏது என்னதான் நடக்குது அப்படிங்கிறத சும்மா எட்டி பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருடைய 2வது மனைவியான ஜாய், இவங்களுக்குள்ள நிறைய இஷ்யூஸ் கொஞ்ச நாளா வந்து போயிட்டு இருக்கு. அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாய் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்னு அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவங்களுக்கு பர்சனலா அனுப்பின ஒரு வீடியோ மெசேஜ், அவர் எப்போ அனுப்புனாருலாம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வீடியோ மெசேஜை வந்து இவங்க ஆன்லைன்ல போட்டு விட்டாங்க. அந்த வீடியோவை எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அக்கா ரஹா ரங்கராஜ் அப்பாவின் அலப்பறைகள் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து a man that can betray woman who carry his child will betray anyone, read that again அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆச்சு, எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம இவங்க சொல்கிறது தான் சரி போல் அப்படி இப்படின்னு நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் அதை கொஞ்சம் பார்த்துட்டு யாராவது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவோம்ல. இதில் யார் பக்கம் சப்போர்ட் பண்ண முடியாது. வர்ற கமெண்ட்ஸை வச்சு பார்க்க போனால் மாதம்பட்டிக்கு ஒரு குரூப்பு திட்டிக்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு ஒரு குரூப்பு திட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முதல் வைஃபுக்கு துரோகம் பண்ணீங்கல்ல, இப்போ என்ன தனியாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சு தானே போனீங்க, இவர் முதல் மனைவியை வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னு குழப்பலாம் இருக்கு. இது என்ன சார், இது ஒரு குழப்பமாகவே இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோவுடைய ஒன் ஆஃப் த ஜட்ஜா வந்து அவர் இருக்காரு. அதே குக் வித் கோமாளி ஷோல கோமாளியா இருக்கிற குரேஷி, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த மாதம்பட்டி ரங்கராஜோடைய வீடியோவை மார்க் பண்ற விதமா அந்த வீடியோல வந்து ரங்கராஜ் எப்படி பேசியிருப்பாரோ அதே மாதிரி இவர் வந்து மலையாளத்துல பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. குரேஷி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல என்டர்டெய்னர், அவருடைய ஹியூமர் சென்ஸ் காமெடி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். குக் வித் கோமாளி ஷோல வந்து பாத்தீங்கன்னா செமையா ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டஸ்டன்ஸை கலாய்க்கிறது அப்படிங்கறத தாண்டி ஜட்ஜஸையுமே அவர் வந்து கலாய்ப்பாரு. அதுலயும் மெயினா மாதம்பட்டி ரங்கராஜ்லாம் அவர் பயங்கரமா வந்து ஓட்டுவாரு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு காமெடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு ஷோல வந்து ஜட்ஜஸை பார்த்து நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு ரக்ஷன் வந்து சொல்லுவாரு. அதுல மாதம்பட்டி ரங்கராஜ நீதி அப்படின்னு சொல்லும்போது இவரை பார்த்து நீதினு சொல்லிட்டு 10 செகண்ட் சிரிக்காம இருங்க பார்ப்போம். கரெக்டா இந்த டைம்ல மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ வர போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காமெடியா சோஷியல் மீடியால நிறைய பேர் எடுத்து போட்டு மாதம்பட்டியை பயங்கரமா ட்ரால் பண்ணு. எந்த அளவுக்குன்னா இப்போ இந்த வாரம் வரப்போற எபிசோடோட ப்ரோமோவை பார்த்தா மாதம்பட்டியை காணல, 2 ஜட்ஜஸ் தான் உட்காந்துருக்காங்க. இந்த பிரச்சனையை ஊதி தள்ளிட்டு வர்றேன்ட்டு கிளம்பியிருக்காரோ என்னவோ தெரியவில்லை. இப்போ குரேஷி போட்டிருக்கிற இந்த வீடியோவை பார்த்த ஆடியன்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோ குரேஷி என்னையா நீ மாதம்பட்டியை இப்படி இறங்கி செய்கிற பயங்கரமாக கலாய்க்கிற அப்படின்னு சொல்லி ஸ்மைலி எமோஜிஸ் போடுறதா இருக்கட்டும், குரேஷிக்கு ஃபயர் ஊட்டுறதா இருக்கட்டும்,
இப்படி தான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. குரேஷியோடைய வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியே கமெண்ட் பண்ணியிருக்காரு, ரொமான்ஸ் பத்தலடா 2 வாரம் என்கிட்ட ட்ரைனிங் வா அப்படின்னு. அவருடைய கமெண்ட் கீழே போயிட்டு ஒரு சில பேர்லாம் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை தான் கலாய்க்கிறாரு, அது கூட தெரியாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஷோ அப்படிங்கிறது வேற, பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வேற. குக் வித் கோமாளி ஷோவே வந்து குக்கிங் ப்ளஸ் காமெடி ரெண்டுமே கலந்த ஒரு ஷோ. அப்படி தான் அந்த ஷோ வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், நல்ல ரேப்போ அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்குள்ள கலாய் கொடுத்துப்பாங்க, வாங்கிப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து டேக் இட் ஈஸியாக வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் ஷோவை தாண்டி ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை வச்சு ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறது சத்தியமாக யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் குரேஷி பண்ணியிருக்காரு அப்படின்னா இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மாதம்பட்டி சொல்லாமல் அவர் பெர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ அவர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா குரேஷி ஆல்ரெடி ஒன்று பண்ணி சொம்பு குரேஷின்னு பேர் வாங்கினார். மணிமேகலை பிரியங்கா இஷ்யூலையே ஸ்கிரிப்ட் கீழே வச்சுக்கிட்டு அது அதை மணிமேகலையே ட்ரால் பண்ணி சொம்புன்னு சொம்பு குரேஷினே அவருக்கு பேர் வந்துச்சு. மறுபடியும் அந்த மிஸ்டேக் பண்ணுவாரா மாதம்பட்டி சொல்லாமல்? இதை இப்போ என்னன்னா இப்படி ஒரு வீடியோ வந்துருச்சு, மாதம்பட்டி இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு, சினிமாவிலையும் கொஞ்சம் படம் நடிக்கிறாரு, குக் வித் கோமாளில் ஜட்ஜுன்னு சொல்கிறாங்க, அவரும் ஜட்ஜு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட பிஸ்னஸ் அப்படின்னு இப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வீடியோ வந்துருச்சா, இப்போ இந்த வீடியோவை டிலீட் பண்ண முடியாது, ஏன்னா அது அவங்க ப்ரொஃபைலில் இருக்குது, டிலீட் பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து அதோட வேல்யூவை குறைக்கலாம். அவருக்கு தெரிஞ்ச அவரோட ஃப்ரெண்ட்ஸு இந்த காமெடி பண்ணுறவங்களாம் எடுத்து இதுக்கு அப்படியே ஒரு ரீல்ஸை போட்டு இதை அப்படியே நார்மலைஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்கும்போது அந்த இஷ்யூ ஞாபகத்துக்கு வராது. இது ஒரு வைரலான ட்ரெண்டான ஒரு வீடியோங்கிற மாதிரி இஷ்யூ வரும்னு சொல்லி இப்போ இவங்களை பார்த்து இவங்களோட ஃபேன்ஸு அவங்களோட ஃபேன்ஸுன்னு இப்போ எல்லாரும் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த சீரியஸ் வீடியோ வந்து ஒரு காமெடி ட்ரெண்டாக மாறும் பாருங்க. ஆனால் ஆடியன்ஸ் நிறைய பேருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இவரே குரேஷியை நம்ம பயங்கரமாக அவரை கலாய்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரேஷி வீடியோ போட்டாரு, அவரோட நீக்கல உமேர் அவருமே இந்த குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டாரு, இப்போ எலிமினேட் ஆயிட்டாரு. அவருமே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி அந்த வீடியோவில் எப்படி பேசியிருந்தாரோ அதை அப்படியே ட்ரால் பண்ணி அவருடைய ஸ்டைலில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லையும் மாதம்பட்டி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் குரேஷி உமேர் 2 பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இன்னும் வேற யாரெல்லாம் இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அவரும் போட்டிருக்காரு. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருடைய 2வது மனைவியான ஜாய் இவங்களுக்குள்ள ஒரு டாக்ஸிக்கான ஈகோ வார் தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அண்ட் அவருடைய ஒய்ஃப் ஆர்த்தி இவங்களுக்குள்ள வந்து மாறி போஸ்ட் போட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்களோ, ஒரு கட்டத்தில் கோர்ட்டே டென்ஷன் ஆகி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க நிறுத்தினாங்க. இப்போ அந்த சண்டை எப்படி நடந்ததோ இப்போ இவங்களுக்குள்ள வேற விதமாக ஒரு ஆன்லைன் சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மீடியா முன்னாடி அவருடைய இந்த பர்சனல் இஷ்யூ பற்றி அவர் எதுவுமே வந்து பேசலை, ஷேர் பண்ணதே கிடையாது, ரியாக்டும் வந்து பண்ணலை. அவர் சைடு ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு பக்கம் ஜாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்காக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க போய் நம்ம ஜெயம் ரவி ஆர்த்தி மாதிரி கேஸும் போட முடியாது. இவங்க போய் கேஸ் போட்டால் கேட்பாங்க, ஒரிஜினல் இருக்கும்போது கல்யாணம் பண்ணதுக்கும் போது உங்க 2 பேரையும் தான் தூக்கி உள்ள போடணும், அதனால கோர்ட்டுக்கும் போக முடியாது. என்ன பண்றது, டெலிகேட் பொசிஷன், கேஸும் எடுப்படாதுன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ, இவங்க டூர் போனது, இப்போ இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி இப்போ வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இப்போ இன்டர்வியூவும் கொடுத்துட்டு வராங்க. ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்டர்வியூலாம் வருதா, இதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசணும், இல்லை பேசாம. ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால இதை நான் வெளியில் கொண்டு வர விரும்பல, நான் தனியாக பேக் எண்டில் நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஓகே தான். அப்படி தான் மாதம்பட்டி இப்போ வரைக்கும் இருந்தார். ஆனால் ஒரு இஷ்யூவை மட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சரி கிடையாது. அந்த வேலையை தான் இப்போ மாதம்பட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு வெறும் மாதம்பட்டியை மட்டும் நம்மளால குறை சொல்ல முடியாது. அவர் இப்படி பண்றாருன்னா அதுக்கு முக்கிய காரணமே ஜாய் தான். ஏன்னா இவங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அவரை பழி வாங்குற மாதிரி தான் தெரியுது. என் கூட சேர்ந்து நீ வாழ மாட்டியா, உன் இமேஜை நான் டேமேஜ் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோலாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இன்டர்வியூல கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரை பழி வாங்குறதுக்காகலாம் அந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணல, அவர் என் கூட எப்படி வாழ்ந்தாரு எப்படி இருந்தாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும், அதனால தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் அந்த வீடியோ வந்து உங்களுக்குள்ள பர்சனல், அதை வெளியில கொண்டு வரும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும், ஈகோ ட்ரிகர் ஆகும். அப்படி ட்ரிகர் ஆகி தான் மாதம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக ரிலீஸ் பண்ண வீடியோவை ஒன்றுமில்லாம ஆக்குறேன், ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு குரேஷி உமர் இந்த மாதிரியான ஆட்களை வந்து யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. மாதம்பட்டி இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி இவங்க சும்மா வீடியோ போட்டிருக்காங்களா, இல்லை இதுக்குமே காசு கொடுத்து இவங்களை வீடியோ போட வச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கானா இருக்கு.
குரேஷிக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு டைம்ல குரேஷியை பார்த்தீங்கன்னா பயங்கரமா போட்டு பொழந்தாங்க. எப்போ அப்படின்னா மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா மணிமேகலை அவங்க ஓப்பனா வெளியில வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி டைரக்டாவே பேசிட்டாங்க. ஆனா பிரியங்கா வந்து இப்போ வரைக்குமே வெளியில அந்த இஷ்யூவை பத்தி பேசவே கிடையாது. பேசணுங்கிற அவசியமும் வந்து கிடையாது. நான் அமைதியா இருந்துக்கிறேன் அப்படின்னா ஓகே தான். ஆனா அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாம இன்டைரக்டா இந்த மாதிரி சுத்தி இருக்கிற கோமாளி கண்டஸ்டன்ஸ் இவங்களெல்லாம் பேச வச்சு வீடியோ போட வச்சு அதுல குரேஷி ஆமா சேம் ஸ்ட்ராட்டஜி தான். இல்ல ஒருத்தவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்றதும் பண்ணாதும் உங்க பிரச்சனை. ஆனா நீங்க பேசாம இருப்பீங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, விஜய் டிவில எத்தனை பேருக்காக குரல் கொடுத்துருக்காங்க தெரியுமா, அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, தெரியாம எவ்வளவு உதவி செய்யறாங்க தெரியுமா. அது ஒரு விதம். இப்போ மாதம்பட்டி பண்ற விதம் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். சும்மாவே தன்னை ஒரு ஷோவில் கலாய்க்கிற குரேஷியை வச்சு 10-11 இதையும் கலாய்ச்சிரு, கண்டிப்பா பேமெண்ட் போகாம இருக்குமா. இப்ப எல்லாம் யாரும் பெனிஃபிட் இல்லாம ஒன்றும் பண்றதே இல்லை. இப்படி பெரிய ரிஸ்க் தானே. ஆமா, இப்படி பண்ணுனா நமக்கு டேமேஜ்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளையும் போட்டு பொழப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பென்சேஷன் போயிருக்கலாம். நம்மளே மறந்துடுவோம் இந்த விஷயம். ஆமா, நம்ம கொஞ்சம் பெரிய ஆளா இருந்திருந்தா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு, நம்மளும் பண்ணிருக்கலாம், நம்மளும் அந்த வீடியோ வந்து பண்ணிருக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி போட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் மறந்துட்டாங்கல்ல அப்படின்னா இவங்களுடைய இஷ்யூ பத்தி நமக்கு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்களுடைய பர்சனல், அவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையும் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஆனா பொதுப்படையா பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த இஷ்யூ பப்ளிக் வந்துருச்சு. ஸோ பப்ளிக்கா வந்து பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து மாதம்பட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சில பேர் வந்து ஜாய்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா பெரும்பாலுமான மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா 2 பேர் மேலேயுமே பெரிய தப்பு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவர் வந்து அவருடைய முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு ஜாயை வந்து திருமணம் பண்ணியிருந்தார் அப்படின்னா இவங்களுடைய திருமணம் வந்து லீகலா இருக்கும், இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவருடைய முதல் மனைவியை அவர் விவாகரத்துலாம் பண்ணவே கிடையாது. பண்ணாமலே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஜாய் கழுத்துல தாலி கட்டினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ஜாய் இவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுமே ஏன் வந்து மாதம்பட்டி கிட்ட அந்த கேள்வி கேட்கவே இல்லை, கேட்காமலே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. நீங்க உங்களே ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா ஜாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய முதல் ஹஸ்பண்டை இவங்க வந்து ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு தான் மாதம்பட்டியை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கும் முதல் ஹஸ்பண்ட் இருக்கா? அதே மாதிரி மாதம்பட்டி கிட்ட நீங்களும் ப்ராப்பரா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் இவங்களும் சொல்லல, சொல்லாமலே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. இப்போ இந்த பிரச்சனையில அதிகமா பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்பாவி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பிறக்க போற அந்த குழந்தை தான். ஜாய் வந்து 7 மாசம் கர்ப்பமா வந்து இருக்காங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆண் பெண் அவங்க எடுக்கிற தவறான முடிவு, தப்பான ரிலேஷன்ஷிப்பால பாத்தீங்கன்னா பல குழந்தைகள் வந்து பாதிப்புக்குள்ளாயிட்டு தான் இருக்கு. ஸோ இதில் சொல்றதுக்கு ஒன்றும் வந்து கிடையாது. இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு கருத்து சொல்றதுக்கு இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான். இதுவே ஒரு காமன் மேன் முதல் ஒய்ஃபை ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ஜெயிலில் இருந்துருப்பாரு. ஆனால் இங்கே என்னடான்னா ஷோ பண்ணுறாங்க, ஃபன் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பணம் இருக்குது. ஸோ பணம் இருந்தால் அவங்களுக்கு அந்த லா கிடையாது, அந்த ரூல் கிடையாது. பணம் இல்லாமல் ஒரு காமன் மேனாக இருந்தால் இந்நேரத்துக்கு அவர் என்ன பண்ணி விடுப்பாங்க, முதல் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு எப்படி இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு அவரை பிடிச்சி உள்ளே போட்டு, ஏன்னா அது ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ், ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் பண்ணிட்டாரு, அப்போ அவரை தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் பணம் இருந்துச்சுன்னா நம்ம விஜய் டிவிக்கு பப்ளிக்காக வரலாம், ஜட்ஜாக உட்காந்துருக்கலாம், நீதினு சொல்லிட்டு ஜட்ஜாக உட்காந்துருக்கலாம், நமக்கு மேலே வச்ச ஒரு குற்றச்சாட்டு வீடியோவையே நம்ம ட்ரெண்டு பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஸோ அவரோட பர்சனல் விஷயத்தை பற்றி சொல்லலை. பணம் இருந்தால் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னும் போது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. இவ்வளவுதான் மேட்ரா. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இப்போ நாஞ்சில் விஜயன் ஒரு வீடியோ போட்டாரா, இனி யார் ஆனால் போட்ட எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இனி யார் என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு பார்த்தா செஃப் தாமு ஒரு வீடியோ போடுறாங்க, டீ குடித்தேன், சமைச்சேன், சாப்பிட்டேன், குளித்தேன், ஜட்ஜாக உட்காந்துருக்கேன், என்ன பண்ணலாம் சொல்ல முடியாது. இனி யாருக்கு பெரிய பெரிய சூட்கேஸ் போகுதோ, யார் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது. பார்ப்போம். வாரம் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ நாஞ்சில் விஜயன் மேலேயும் ஒரு திருநங்கை கேஸ் போட்டிருக்காங்க. கொஞ்ச நாளா ஜெயம் ரவி அவங்கள அதெல்லாம் அப்படித்தான். இப்போ எல்லாம் வந்து ஒரு 1 வீக் கூட தாங்காது.
ஜல 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 ஜலா உடஞ்சிரும். உடைஞ்சிரும். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், ஜல 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 ஜலா உடஞ்சிரும். இப்போ இவர் மாதம்பட்டி போனோடனே இப்போ நாஞ்சில் வருவார். அவரெல்லாம் பெரிய செலிபிரிட்டி இல்லைங்கிறதால ஜல ஜலா டக்குன்னு. கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால் ஒரு 1.5 வாரம் 2 வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஏன்னா மக்கள் அவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்களா, ஒருத்தன் பிரச்சனையை 5 நாளைக்கு மேலே பார்க்க முடியல. புது பிரச்சனை, ஐ வாண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி புது பிரச்சனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.